ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். விழி மூடி தன் இருக்கையில் சாய்ந்திருக்கும் மலரின் மடியில் சூடாக ஏதோ வந்து விழ சட்டென்று விழிகளை திறந்தவள் மடியில் கிடக்கும் உணவு பொட்டலத்தை கண்டு விழிகளை உயர்த்தி பார்த்தாள். ரிஷி அருகில் நிற்கிறான். எடுத்து சாப்பிடு என்றான். எனக்கு பசிக்கல, எனக்கு இது தேவையில்லை. பசிச்சா சாப்பிடு என்று கூறிவிட்டு இருக்கையில் அமர்ந்தான். பாத்ரூம் ஏதாவது போகணும்னா சொல்லு, நான் துணைக்கு வரேன். தேவையில்லை, போகணும்னா எங்களுக்கு போக தெரியும். அவள் தலையை விடக்கென்று ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் பேருந்து புறப்பட்டது. ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டவன் ஏதோ பாடலை ரசிப்பது போல் அமர்ந்து கொள்ள தலையை மெல்ல திருப்பி ரிஷியை பார்த்தவள், நீங்க உங்க மாமா பொண்ணு துர்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வெறுமனே ஹெட்செட்டை செவியில் பொருத்தி இருந்த ரிஷி அவளது அந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து அவளை பார்த்தான். என்ன சொன்ன? நீங்க உங்க மாமா பொண்ணு துர்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டேன். இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு? சரி, இவளை கொஞ்சம் சீண்டி பார்த்தாதான் என்ன? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? நாம 2 பேரும் இப்பவும் கணவன் மனைவிதான். என்ன கணவன் மனைவியா? ஏளனமாக கேட்டவன். அதுதான் நான் வேண்டான்னு சொல்லி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு எங்க அம்மா மூஞ்சில தூக்கி வீசிட்டு போனியே. அந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனாள் மலர். என்ன சொன்னீங்க? நான் வேண்டான்னு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு எங்க அம்மா மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வந்தது நீதானே? யார் சொன்னா? யார் சொல்லணும்? நீ யார் முகத்துல விட்டெறிஞ்சிட்டு வந்தியோ அவங்கதான் சொன்னாங்க. அதோட விட்டியா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனல்ல. இடி மீது இடியாக அவள் தலையில் வந்து இறங்கியது. தங்களுக்கு எதிராக அவனது அம்மா ஏதோ சதி செய்திருக்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் தன்னை மனைவியாக ஏற்க விரும்பாததால் அல்ல, அவள் அவனை தூக்கி எறிந்து விட்டாள் என்ற கோபம்தான் அவனுக்கு. அவன் தன் மீது ஏன் இத்தனை கோபமாக இருக்கிறான் என்பதும் அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. நீயே என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது நான் ஏன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவளுக்கு மூச்சே நின்று விட்டது. என்ன பேசுவது, என்ன சொல்வது? அவள் செய்யாத குற்றத்திற்கு தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளா? அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. ரிஷியின் அம்மாவின் முகம் அவள் கண் முன் வந்து நின்றது. அன்பான, எப்போதும் அவளிடம் பாசத்தை மட்டும் காட்டும் ஒரு தாய். அத்தை என்று அவள் அழைத்தாலும் அவர் தாயாக தான் அவளிடம் நடந்து கொண்டார். அவளுக்கு பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்ததையும் கோயிலுக்கு அழைத்து சென்றதையும் வெளியே எங்கு சென்றாலும் அவள் கரத்தை கோர்த்தபடியே நடந்ததையும் நினைத்து பார்த்தாள். குறை கூற முடியாத அந்த பாசம் இன்று எப்படி தடம் மாறிவிட்டது? ஆம், அதன் மூல காரணம் தான் அல்லவா? தவறு செய்தவரை விட தவறு செய்ய தூண்டியவர் அல்லவா முழு குற்றவாளி? அப்படி என்றால் அவள் அல்லவா குற்றவாளி? அவருக்கு இப்போதும் தன் மீது அன்பு இருக்கிறது என்பதை விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்ட பின் விழி நிறைந்தவளை கண்டு நிறைந்த அவரது விழிகளே அதற்கு சாட்சி. அவரை பற்றி ரிஷியிடம் கூறினால் ரிஷி நம்புவாரோ மாட்டாரோ அது 2ஆம் பட்சம்தான். ரிஷியை அவர் தாயிடம் இருந்து பிரிக்க ஒரு நொடி போதும். ஆனால் அப்படி பிரித்து அந்த உறவை தானும் இழக்க வேண்டுமா? இதற்கு வேறு ஏதும் தீர்வு இருக்கிறதா? ரிஷி தன்னை எளிதில் மன்னித்து விடுவார். ஏதோ கோபத்தில் அப்படி நடந்து கொண்டதாக கூறி சமாளித்து விடலாம். ஆனால் அவர் அம்மா திட்டமிட்டு தங்களை பிரிக்க நினைப்பதை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த உறவை வேண்டாம் என்று தூக்கி வீசி விடுவார் அல்லவா? அது கூடாது. தவறுகள் என்னிடமிருந்து அல்லவா துவங்கியது. அப்படி என்றால் அவற்றை சரி செய்வதும் என் கடமை அல்லவா? ஆனால் எப்படி சரி செய்வது? யோசித்தாள். ஒரு யோசனையும் அவளுக்கு கிடைத்து விட்டது. முதலில் ரிஷியை எப்படியாவது சமாளிக்க வேண்டும். ரிஷி அவள் பதிலுக்காக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் ஏதோ சிந்தனையிலேயே இருப்பதை கண்டு பொறுமை இழந்தவன், உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், உன்கிட்டதான் கேக்குறேன். நான் வேண்டான்னு ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்தல, இப்போ துர்காவை கட்டிக்க போறீங்களான்னு கேக்குற. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் காலம் ஃபுல்லா உன்னையே நினைச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி வாழணும்னு நினைக்கிறியா? விழிகளை உயர்த்தி அவள் பார்க்கும் போது அவள் விழிகள் நிறைந்திருக்கிறது. அதை கண்டு அவன் மனம் வலித்தது. ஏதோ தெரியாம, சாரி, தெரியாம இல்ல, கோவத்துல உங்களை சும்மா சீண்டி பார்க்கணும்னு தான் அப்படி செஞ்சேன். நீங்க வேண்டான்னு நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. நான் அப்படி பண்ணா நீங்க உடனே என்ன தேடி வந்து என்ன சமாதானம் பண்ணி உங்க கூட கூட்டிட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். அவளது அந்த வார்த்தைகள் எரிந்து கொண்டிருந்த அவனது இதயத்தை குளிர்வித்தது. அதுதான் பார்த்தேன். உன்னால எப்படி என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியும்?
மனதில் கூறிக்கொண்டவன், அதுக்காக இப்படிதான் எங்க அம்மா முன்னாடி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போவியா? உனக்கு ஏன் மேல கோபம்னா அதை நீ ஏன் கிட்ட காட்டி இருக்கணும். எதுக்காக எங்க அம்மா கிட்ட காட்டுன? என்னதான் கோபமே இருந்திருந்தா கூட நீ பண்ணது சரியா? இல்ல, தப்புதான். தப்புன்னு தெரியுதுல. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உன்னை மன்னிக்க முடியும் சொல்லு? என்னால உன்னை மன்னிக்க முடியாது என்று கூறியவன் பாடலை பிளே செய்துவிட்டு இருக்கையில் சாய்ந்து விழி மூடிக்கொண்டான். அவன் மனம் லேசாக இழக ஆரம்பித்து விட்டது என்று மலருக்கு புரிந்தது. அடுத்து ரிஷியின் அம்மாவை சரி கட்ட வேண்டும். அவரை எப்படி சரி கட்டுவது? சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தவள் விழி மூடி அமர்ந்திருக்கும் ரிஷியை மெல்ல கட்டி கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள். அது அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவள் இன்னும் இறங்கி வர வேண்டும் என்று அவன் மனம் ஏனோ விரும்பியது. அவள் மீது இருந்த கோபத்தால் அல்ல, அவள் அடிமனதில் ஒளிந்து கிடக்கும் அவளது மொத்த காதலையும் அனுபவிக்கும் ஆவலில் அவன் மனம் அப்படி நினைத்தது. அவளை கண்டு கொள்ளாதவனாக சிலை என அமர்ந்திருந்தாலும் மனதில் அவளது செயல்களை ரசிக்கவே செய்தான். 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு எங்கோ பேருந்து வந்து நின்றது. இங்க ஒரு 15 நிமிஷம் பஸ் நிக்குங்க, நடத்துனர் கூறி செல்ல அவனிடமிருந்து மெதுவாக விலகினாள் மலர். விழிகளை திறந்து அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தான். மடியில் கிடக்கும் உணவு பொட்டலத்தை எடுத்து பிரித்து அவள் உண்ண ஆரம்பித்தாள். அது அவன் மனதை மகிழ்வித்தது. அவன் முகம் மெல்ல மெல்ல மலர்ந்தது. அதை ரசித்தபடியே உண்டு முடித்தவள், வாஷ்ரூம் போனும், என் கூட வர முடியுமா என்று கேட்டாள். வா போலாம் என்றவன் அவளோடு சென்று திரும்பினான். சில நொடிகளில் பேருந்து புறப்பட்டு விட்டது. விளக்குகள் அணைந்தும் விட்டது. அவனை ஆசையாய் கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தவளின் விரல்கள் மெல்ல அவன் சட்டை பட்டனின் இடைவெளிக்குள் நுழைந்து அடங்கி கிடக்கும் அவனது உணர்ச்சிகளை பதம் பார்த்தது. ஆனாலும் அவன் அசையவில்லை. ஒரு தருணத்தில் அவன் மார்பில் அவள் இதழ்கள் பதிந்து அவனை அடிமுடி அசைத்து பார்த்தது. ஊடலுக்கு பின் உருவாகும் கூடல் அது ஒரு போதை என்று திருமணமான ஒரு நண்பன் கூறியது நினைவு வர, எஸ், அது ஒரு போதைதான். அது இன்னும் வேணும்னு தோணுதே. அன்னைக்கு அவன் சொல்லும் போது புரியல, இப்பதான் புரியுது. முதல் ஊடல் அல்லவா, அவனுக்கு அது தேனாகவே தித்திக்கிறது. அவளை இன்னும் ஏங்க வைத்து ரசிக்க துடித்த அவன் மனம் ஒரு அரக்கன் தான். ஆனாலும் அதை தான் அவனும் விரும்பினான். இந்த அளவு தான் இறங்கி வந்தும் அவன் மனம் கரையவில்லையா என்ன? தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவன் விழிகள் மூடிதான் கிடக்கிறது. ஆனாலும் அவனை அணைத்தபடியே அவன் தோளில் சாய்ந்தவள் உறங்கி போனாள். காலை கண் விழிக்கும் போது ரிஷியின் கரவளையத்தில் அவள் பத்திரம். மட்டற்ற மகிழ்ச்சியில் அவள் மனம் துள்ளி குதித்தது. அவன் மனம் மாறிவிட்டது. இனி அவனை எளிதில் தன்வசப்படுத்தி விடலாம். அவள் அசைந்ததும் அவனுக்கும் விழிப்பு வந்து விட்டது. அவளை விட்டு விலகி அமர்த்தவன், நான் தூக்கத்துல நீ கீழே விழ போனதால உன்னை பிடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்னுடைய மனசு மாறிடுச்சுன்னு தப்பா நினைச்சு வீட்டுக்கெல்லாம் வந்து அம்மா கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காத. அம்மா உன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. எங்கே வீட்டிற்கு வந்து விடுவாளோ, அம்மா அவளை அவமானப்படுத்தி விடுவாரோ என்ற பயம் அவனுக்கு. அவளை அவன் புரிந்து கொள்ளலாம், ஆனால் அவன் அம்மாவுக்கு அதன் அவசியம் என்ன? போதாக்குறைக்கு துர்கா தனக்கு மனைவியாக வேண்டும் என்று அவன் அம்மா இப்போது விரும்பும் சூழலில் மலரை கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். சிறிது நேரத்திலேயே பேருந்து திருநெல்வேலியை அடைந்தது. நீ இங்கிருந்து எப்படி போவ என்று கேட்டான். இல்ல, பாட்டி திருநெல்வேலியில் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு உடனே பிளட் தேவைப்படுது. அதனாலதான் நான் அவசரமா கிளம்பி வந்தேன். ஓ அப்படியா, சரி வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நான் தனியா போயிடுவேன். ஏன், உன் வீட்டுல இருக்கிறவங்க என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறியா? என் வீட்டுல இருக்கிறவங்க உங்களை எதுக்கு திட்டணும்? தப்பு பண்ணது நான் தானே. ஆனாலும் வேண்டாம். ஓகே, நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரல, உன்னை ஹாஸ்பிட்டல் வாசல்ல விட்டுட்டு போறேன், வா. ஆட்டோ பிடித்து அவளை மருத்துவமனை வாசலில் விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். பாட்டியின் வயிற்றில் ஒரு கட்டி, அதை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கூற, பாட்டியின் பிளட் குரூப்பான B- மலருக்கு மட்டுமே இருப்பது அவளை வீட்டார் வரவழைத்திருந்தனர். மலர் வந்த பிறகுதான் அறுவை சிகிச்சை நடத்த முடியும் என்பதால் அவளுக்காக காத்திருக்க அவளும் வந்து சேர்ந்துவிட உடனடியாக பாட்டிக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. மலர் ரத்தம் கொடுத்ததால் மலருக்கு லேசான மயக்கம். அவள் ஒரு அறையில் அனுமதிக்கப்பட்டாள். விழி மூடி படுத்திருந்தவளுக்கு ரிஷியின் நினைவாகவே இருந்தது. மெதுவாக விழிகளை திறந்து பார்த்தாள். அவள் உறங்குகிறாள் என்று எண்ணி அவள் அருகில் அமர்ந்திருந்த பெரியம்மா பாட்டியின் அருகில் சென்று விட்டாரோ என்னவோ அவரை காணவில்லை. படுக்கையில் அவள் அருகில் இருக்கும் செல்போனை கையில் எடுத்தவள் ரிஷியின் வாட்ஸ்அப் எண்ணை எடுத்தாள். பிளாக்கை அவன் அகற்றி இருப்பதை கண்டு அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவனது டிபியை அவளால் பார்க்க முடிகிறது. இது போ நேத்தா,
அவனது எண்ணிற்கு ஹாய் என்று மெசேஜ் அனுப்பினாள். அடுத்த நொடி ப்ளூடிக் விழுந்தது. அதற்கு அடுத்த நொடி ஹாய், எப்படி இருக்க, பாட்டி எப்படி இருக்காங்க என்று அவனது மெசேஜ் வந்தது. நான் நல்லா இருக்கேன். பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ பிளட் நிறைய கொடுத்தியா? ஆமா, இந்த பிளட் குரூப் ரேர், இங்க வேற யாருக்கும் இல்ல. அதனாலதான் நான் அவசரமா கிளம்பி வர வேண்டியதா இருந்தது. இப்ப என்ன பண்ற? சின்ன மயக்கம், படுத்திருக்கேன். ஓகே, நீ ரெஸ்ட் எடு. நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். எங்க போறீங்க? ஃப்ரெண்டு தங்கச்சி கல்யாணம். ஓகே, போயிட்டு வாங்க. அவன் ஆஃப்லைனுக்கு சென்று விட்டான். அவள் மனம் லேசானது. மெல்ல எழுந்து அமர்ந்தவள் ரிஷியோட அம்மாவை போய் பார்க்க சரியான நேரம் இதுதான். மாமா ஆபீஸ் போயிருப்பாரு. ரிஷியும் வீட்டுல இல்ல. இந்த நேரம் போனாதான் பேச வேண்டியதை பேச முடியும். தனக்கு தானே கூறிக்கொண்டவள் மெல்ல எழுந்து அறையிலிருந்து வெளியே வந்தாள். அறையின் வெளியே பெரியம்மா, பெரியப்பா மற்றும் உறவினர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். தன் அம்மாவின் அருகில் வந்தவள், அம்மா, என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் இன்னைக்கு இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லடி, தலை சுத்துதுன்னு சொன்னல. இப்ப பரவாயில்லம்மா, நல்லாதான் இருக்கேன். நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துட்டேன். வந்ததுனால கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னே. தனியாவா? இங்கதாம்மா, திருநெல்வேலியில தான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? சின்ன மயக்கத்துல இருக்காங்க. ஐசியூல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு மாத்திடுவாங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன்மா. சரிம்மா, பாத்துப்போ. மலர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தாள். ஆட்டோ ஒன்றில் ஏறி அமர்ந்தவள் ரிஷியின் முகவரியை கூற ஆட்டோ மெல்ல நகர ஆரம்பித்தது. பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.